ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃப் வாரியத்தில் 100% நிர்வாகிகள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பழைய சட்டம் சொல்கிறது. இவர்கள் திருத்தம் என்கிற பேரில் கொண்டு வருகிற புதிய சட்டத்தில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃப் போர்டு மெம்பர்களாக 50% முஸ்லிம்கள் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப மிச்சமுள்ள 50% முஸ்லிம் அல்லாதவர்களால் நிரப்ப பார்க்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனை கொண்ட நபர்களை உள்ளே கொண்டு வந்து நிரப்ப பார்க்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எப்படி சரியான சமத்துவமான பார்வையா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டையே உதாரணமா வச்சு பேசுவோம். முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள், நிலங்கள், மையவாடிகள் என்று இருப்பதை போல இந்து மக்களுக்கு கோயில்கள், குளங்கள், சொத்துக்கள் இருக்குதா இல்லையா? இவற்றை நிர்வகிப்பதற்கென்று அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? கோயில் நிர்வாகங்கள் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இதுல எல்லாம் முஸ்லிம்களை உள்ளே நுழைக்கணும்னு ஒருவர் சொன்னால் அதை யாராவது ஏற்போமா? காசி விஸ்வநாதர் கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தில் முஸ்லிம்களை உள்ள நுழைங்க அப்படின்னு உவைசி சொன்னா அது சரியா? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு எதுக்குப்பா முஸ்லிமே கேட்பீங்களா மாட்டீங்களா? நியாயம் அது. கோவிலை நிர்வகிக்க முஸ்லிம் தேவையில்லை. கோவிலை நிர்வகிப்பதற்கு ஒரு கிறிஸ்து தேவையில்லை. அவர்கள் கோயிலை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கான உரிமை. அப்ப கோவில் நிர்வாகத்தில் எப்படி முஸ்லிம்களை கொண்டு வந்து நுழைச்சா அது தேவையில்லாததோ நியாயமற்ற செயலோ அதை யாரும் ஏற்க மாட்டோமோ அதுபோல் தான் இதுவும். மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 12 சனிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில். இடம் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை, கலைஞர் ஆச்சரியில். அநீதிக்கு எதிராக அலைகடலான ஆர்ப்பரிக்க அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.